வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில். இன்றைய கேள்வி நேரத்தில் மீண்டும் கூட நாம் காவிரி நதிநீர் சிக்கல், ஆற்று நீர் சிக்கல் குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். காரணம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட இன்றைக்கு கர்நாடகத்தில் அவசர சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக முடிவெடுத்து தண்ணீர் திறக்க இயலாது என்று அறிவித்திருக்கிறார்கள். குடிநீருக்கே எங்களுக்கு தண்ணீர் இல்லாத நிலையில் தமிழகத்திற்கு எங்களால் விவசாயத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று ஏகோபித்த குரலில் கர்நாடக அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு அங்கே ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இதில் சட்டம் சொல்வது என்ன? இந்தியாவில் ரூல் ஆஃப் லா என்று நாம் சொல்கிறோம். இது அனைவருக்கும் பொதுவானது. ஒரு மாநில அரசு அல்லது மாநில முதலமைச்சர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டாமா, கட்டுப்படுத்த முடியாதா? இதில் மத்திய அரசு அடுத்து என்ன செய்ய இயலும்? சட்ட ரீதியாக தமிழகம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? சட்டத்திற்குட்பட்டு இந்த பிரச்சனை அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நகர்வுகளை சந்திக்க முடியும், இயலும்? தண்ணீர் கிடைக்குமா, கிடைக்காதா? மீண்டும் இது குறித்து இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கில் 3 ஆகச் சிறந்த ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார்கள். பயணிக்கலாம் அவர்களோடு. இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தியாகராஜன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அஇஅதிமுகவின் சார்பில் அதன் செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி அவர்கள் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். திரு ஐயாக்கண்ணு அவர்கள் திருச்சி நிலையத்திலிருந்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இணைகிறார். ஐயாக்கண்ணு, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். ஐயாக்கண்ணு விவசாயிகள் சங்கம் என்பதை தாண்டி ஐ திங்க் அவரும் ஒரு அட்வொகேட்னு நினைக்கிறேன். ஸோ சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர். நால்வருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு தியாகராஜன், உங்களிடமே தொடங்கலாம் நினைக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு சட்டமாக இதில் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கான அதிகாரம் வரம்பு என்பது என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவைக்கான அதிகார வரம்பு என்பது என்ன? கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை விட வலிமையானதா, அதிகாரமிக்கதா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதற்கான சட்ட உரிமைகள், வரைமுறைகளும் இருக்கிறது, லிமிட்டேஷன்ஸ். அந்த வரைமுறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் ரொம்ப சிறப்பானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கும். அவங்களுடைய பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மாத்திரம் தான் அது கட்டுப்படுத்த முடியும். பட் சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லப்படுவது தான் இயங்கும் ஒரு நிறுவனமாக இருக்கிறது. சரி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரக்கூடியது ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இப்போ தமிழ்நாடோ அல்லது கர்நாடகாவோ போடுறது ஒரு அவங்களுடைய தீர்மானங்களோ அல்லது சட்டங்களோ இருந்தாலும் கூட இந்த ரூல் ஆஃப் லா, ஆஸ் நீங்கள் முதலே சொன்ன மாதிரி, ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்படுவது நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தே தீரும். ஏனென்று சொன்னால் இதில் இன்னொரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு இன்னொன்று இருக்குது. இந்த ரூல் ஆஃப் லான்னு சொன்னால் சொன்னதை சொன்னபடி செய்ய வேண்டும் என்பது தான் ரூல் ஆஃப் லா. அப்போ தான் அது கட்டுக்குள் வரும். சட்டம் என்று சொல்லப்படுவது அதற்குள் அடங்க வேண்டிய ஒன்று தானே. ஸோ அதனால் கர்நாடகா சொன்னது சரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறது பார்க்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அந்த நீர்வளம் எப்படி இருக்குது, நாங்கள் 2017க்கு பிறகு தான் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்வது சரியானது அல்ல. சட்டபூர்வமாக பார்க்கும்போது சரியானது அல்ல. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமையாகவும் இருக்கிறது. ஈவன் 1987 பெண்களுக்கு உரிமையே இல்லை, முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லும்பொழுது ரூல் ஆஃப் லா வந்து இப்படி தான் இருக்குது, அதனால கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுது. தேர் ஆஃப்டர் ஒரு சட்டமாக கொண்டு வரப்படுது பார்லிமெண்ட்ல. அந்த மாதிரி தான் இன்றைய தேதியில் சுப்ரீம் கோர்ட் சொல்வது என்பது இது ஒரு சட்டமாகவே கருத வேண்டும், அதை நிறைவேற்றி தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஒவ்வொரு அரசுக்கும் இருக்கிறது. இது பெங்களூர் அரசுக்கோ அல்லது கர்நாடக அரசுக்கோ கூட அது இருக்கத்தான் செய்கிறது. நம்ம மீண்டும் கூட பேசலாம். திரு ஐயாக்கண்ணு அவர்களிடம், இதில் சட்ட ரீதியாக இதை நாம் எதிர்கொள்வது எப்படி? ஒரு வலிமையான சட்ட போராட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து நடத்தி தமிழகத்திற்கான நீதியை சட்ட ரீதியாக பெற்ற பிறகும் கூட கர்நாடக அரசு அதற்கு அடிபணிய மறுக்கிறது அப்படிங்கிறது நாம் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகர வேண்டும்? இதில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் கூட இந்த பிரச்சனை தீர்ந்து விடுவான். ஏன்னா கர்நாடகா தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பே மதிக்காத நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு விட்டால் மட்டும் கர்நாடகம் அதற்கு கட்டுப்படுமா, அந்த சட்டத்திற்கு கட்டுப்படுமா? இந்த பிரச்சனையை எப்படித்தான் சட்ட ரீதியாக நாம் அணுகுவது? சார், கர்நாடகா தமிழகத்தை ஏமாத்துன்னு நினைக்குது.
இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து அங்கே வந்து 8% மழை தான் லெஸ்ன்னு சொல்லுது. 100% பெஞ்சிருந்தா இப்போ 8% கம்மின்னு சொல்லுது. அவ்வளோதான். கடந்த ஆண்டு 100, இந்த வருஷம் 92. சீதாராமையா அவர்களே சொல்லியிருக்காங்க 10% மழை தான் கம்மின்னு இருக்காங்க. தமிழகத்தை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவங்க இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு டைரெக்ஷன் கொடுத்துருச்சு. அது மாதிரி தான் 1990 நம்மளை ஏமாத்தினாங்க. அப்போ காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தான் போட்ட தீர்ப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி நடப்பதற்கு மத்திய சர்க்காருக்கே அதிகாரம் இல்லைங்க. மாநில சர்க்கார் எப்படிங்க பண்ண முடியும்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து விட்டால் காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவர் மத்திய சர்க்கார்லேருந்து போடுறாங்க, 2 உறுப்பினர் அங்கேருந்து போடுறாங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர், கர்நாடகா ஒருத்தர். இவங்க தான் அது கர்நாடகா சர்க்கார் அங்கே என்ன மழை பெஞ்சா சொல்ல முடியாது. அதே போல் தமிழ்நாட்டில் டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்க. கர்நாடகத்தில் எவ்வளோ டேமில் எவ்வளோ தண்ணி இருக்கு முடிவு பண்ணுவாங்க. 15 நாளைக்கு ஒருக்கா எவ்வளவு மழை, எவ்வளவு தண்ணி இருக்குது. இப்போ வந்து 1,90,000 ஏக்கர் 1892 சாகுபடி பண்ண கர்நாடகா இன்றைக்கு 45 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணுது. 75,000 குளங்களையும் குட்டைகளையும் வெட்டியிருக்கு. 75,000 புதுசாக வெட்டியிருக்காங்க. கபினியில் தண்ணி இருக்காது, ஹேரிங்கில் தண்ணி இருக்காது, ஹேமாவதியில் தண்ணி இருக்காது, யாச்சியில் தண்ணி இருக்காது, கிருஷ்ணராஜசாகரில் தண்ணி இருக்காது. எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டாங்க தண்ணியை பூரா. கபினியில் மட்டும் 2000 ஹார்ஸ்பவர் உள்ள 500 மோட்டரை வச்சு தண்ணியை லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. கபினிக்கு தண்ணியை காமிக்க மாட்டாங்க, ஹேமாவதியில் தண்ணி காமிக்க மாட்டாங்க, ஹேரிங்கில் தண்ணி காமிக்க மாட்டாங்க, கிருஷ்ணராஜசாகர் தண்ணி காமிக்க மாட்டாங்க. தண்ணி இல்லை, எல்லாம் குளம் வெட்டிட்டாங்க, எல்லாம் வந்து தடுப்பணை கட்டிட்டாங்க. 10,000 தடுப்பணை, கிட்டத்தட்ட 75,000 குளங்கள் வெட்டிட்டாங்க. அதில் கொண்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. கேட்டால் இங்கே இல்லைம்பாங்க. இப்போ இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சிட்டா காவிரி மேலாண்மை என்ன பண்ணும்? கிளியராக பார்த்துரும். இங்கே தண்ணி இருக்கு. ஐயாக்கண்ணு இல்ல திரு ஐயாக்கண்ணு இரு மாநிலங்களுக்கு இல்ல, யாருமே போய் அவங்களை கேட்க முடியாதுல்ல. நீங்க சொல்றது சட்டம் ஒன்றை தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு மாநில அரசு அதை எந்த இடத்துலையும் மதிக்கல, நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று தொடர்ந்து பிடிவாதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விஷயங்கள்லாம் வந்தால் மட்டும் அவங்க அதை செவி சாய்ப்பார்களா? ஒருவேளை மீண்டும் அவர்கள் சட்டத்தை மதிக்கவில்லை என்று சொன்னால் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு மாநில அரசின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறதான்னு கேட்குறேன். அதான் 356 உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருங்க. மத்திய சர்க்காரை கூப்பிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, மத்திய சர்க்கார் நடவடிக்கை எடுக்க வேணும். ஒரு மாநில சர்க்கார் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒரு உத்தரவை கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா 356 பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம், 365 நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலான்னு கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க. திருப்பி வரேன் திருப்பி வரேன் நிர்மலா பிரீசன்ட்ட போயிட்டு வரேன். ஐ திங்க் அவங்க ஏதாவது இடத்துல காங்கிரஸுக்கான விமர்சனம் கண்டிப்பாக அவர்களிடம் இருக்கும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குங்கிறதுனால அவங்க கிட்ட போயிட்டே வரேன். அடிப்படையில் ஒரு சட்ட போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த வெற்றிக்கு பிறகும் கூட தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமான ஒன்று தான். இதில் சட்ட ரீதியாக தமிழக அரசு அடுத்த கட்டமாக என்னெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? நான் நேற்றும் இதே அரங்கில் கேட்டேன். வலிமையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலும் மாநிலங்களிலும் தமிழகத்திற்கு இருக்கின்ற நிலையில் அந்த மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய வலிமையை பயன்படுத்தி கூடுதலான அழுத்தங்களை மத்திய அரசுக்கு கொடுத்து இந்த விஷயத்தில் நமக்கான வெற்றியை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது அம்மாவை மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை பொறுத்தவரை சட்டத்தின் மீது, நீதிமன்றங்களின் மீது மிகுந்த நம்பிக்கையோடு செயல்படுவது வழக்கம். அதன்படிதான் இந்த காவிரி பிரச்சனையிலும் உச்ச நீதிமன்றத்தை அணுகி இதுவரை எல்லோரும் ஏங்கி கிடந்தோமே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும், 4 வாரங்களுக்குள்ளே அமைங்க அப்படின்னு ஒரு உத்தரவை பெற்றிருக்காங்க. அதோடு கூட ஒழுங்காற்றுக் குழுவும் அமைக்கப்பட்டு விடும். இதுதான் நாம் இதை தவிர வேறு தீர்வே இல்லை. வேறு எதிர்க்கட்சிகளோ மற்றவர்களோ என்ன சொன்னாலும் சரி, இதை தவிர மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை தவிர நமக்கான ஒரு நியாயம்ங்கிறது வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதைத்தான் ஐயா கண்ணு அவர்கள் கூட சொல்லிட்டு இருந்தார். இதற்கு மேலும் இப்போ கூட மறுபடியும் இது கர்நாடக காங்கிரஸ் கட்சி, கர்நாடக காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையா அவர்கள் முழுக்க அரசியல் செய்கிறார். அவருக்கு உண்மை என்ன, நடுநிலை என்ன என்பது மிக தெளிவாக தெரியும். எது தமிழகத்துடைய நியாயங்கள் மிகச்சரியா புரியக்கூடியவர் தான் ஒரு முதல்வராக இருக்க முடியும். அங்கே முதல்வராக இருப்பவருக்கு நிச்சயமா தெரியும் அவர்கள் எந்தெந்த விதத்தை எல்லாம் ஏமாற்றியிருக்கு. இந்த காவிரி பிரச்சனைங்கிறது இன்று நேற்று வந்ததல்ல, 1800களிலிருந்து நமக்கு இருக்கு. 1974
அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்ட திமுக தலைவர் கருணாநிதியிலிருந்து அன்று அந்த ஒரு வழக்கு போட்டாங்களே தமிழகத்திலிருந்து ஐயா ரங்கநாதன் ஐயா அவர்கள், மன்னார்குடி ரங்கநாதன் ஐயா அவர்கள் அந்த வழக்கை நீர்த்து போகும்படி செய்து அந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்ட அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய வரைக்கும் நிறைய பேருடைய தெரிந்தோ தெரியாமலோ, திமுக தலைவர் தெரியாமல் செய்யான்னு சொல்ல முடியாது, அவர்கள் மத்திய அரசு காங்கிரஸ் கட்சியும் சரி இப்போ வந்திருக்கிறவங்களும் சரி நமக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை அவர்கள் எடுக்கவே இல்லை தமிழகத்துக்கு. இன்று இப்பொழுதுதான் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து விட்டு பார்த்துட்டு எதுவுமே முடியலன்னு இப்போ அம்மா சட்ட போராட்டம் மூலமாக ஒரு தீர்வை கண்டிருக்கிறார். இது வந்து இதுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் அவர் சித்தராமையா ஓகே உடனே காங்கிரஸ் நிச்சயமா செய்ய அது தெரிஞ்சதுதான். அங்க இருக்கக்கூடிய இங்க வந்து நம்ம போராடணும், நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனா இதுல ஒருவேளை காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் கொஞ்சம் தாமதமோ சிக்கலோ தடையோ ஏற்பட்டால் தமிழக அரசு அடுத்து என்ன செய்ய முடியும்? உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசாங்கமும் தான் இனி அதை செய்ய முடியும். இதுக்கு மேல இனி பால் வந்து அவங்க கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல நம்ம இந்த பிரச்சனை வந்துருச்சு. இனி அவர்கள் தான் எபெக்ஸ் பாடி, அதாவது உச்ச நீதிமன்றங்கிறது நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள்ல மிக மிக உயர்ந்தபட்சமான அமைப்பு. அந்த அமைப்புக்கே அவங்க கட்டுப்படலை, நடுவர்மன்ற தீர்ப்புக்கு கட்டுப்படலை. மத்திய அரசாங்கம் சொல்றது இல்ல கட்டுப்படலை அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு இல்ல, அந்த பனிஷ்மெண்ட் என்ன ஏதுங்கிறத உச்சநீதிமன்றம் தான் நிர்ணயிக்கணும். இதுவரைக்கும் இதற்கான முன்மாதிரிகள் இருக்கான்னு தெரியல. ஆனா கர்நாடகாவுக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல, ஏற்கனவே கோவா கூட உங்களுக்கு மகாதாயி ரிவர்ல இதே மாதிரியான பிரச்சனை இருக்கு. 80 கிலோமீட்டர் அதிகமா, 80 கிலோமீட்டருக்கு கோவால போகுது அந்த நதி. அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. இவங்க இதே மாதிரியான அட்டூழிய போக்கை தான் அங்கேயும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி இப்ப பாருங்க, பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் இடையில இந்த பிரச்சனை இருக்கு, ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் இடையில இந்த பிரச்சனை இருக்கு, இப்ப கேரளாவுக்கும் நமக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில கூட இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கு. நாடு முழுக்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குகளில இதை மத்திய அரசாங்கமும் உச்ச நீதிமன்றமும் தான் கட்டுப்படுத்த முடியும். நம்ம கையில உங்க வார்த்தையில ஒரு சிறிய இடத்துல மட்டும் நான் முரண்படுவேன். ஆனா என்ன செய்ய வேண்டுமோ அதை அம்மாவின் அரசு நிச்சயமாக செய்யும். நாடு முழுக்க இந்த பிரச்சனை வந்து நாடுகளுக்கு இடையில் இந்த பிரச்சனை சுமூகமாகவே இருப்பதா நான் நினைக்கிறேன். மாநிலங்களுக்கு இடையில தான் பிரச்சனையா இருக்கு. நம்ம நாட்டுல நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநில நாடுகளோடு கூட இதை எளிதாகத்தான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். பல சிக்கல்கள் இருந்தாலும் அடிப்படையில் திரு செல்வ பிறந்தவை, நான் நேற்றும் இந்த விவாதத்தில் தொடர்ச்சியாக வைத்த ஒரு கேள்வி, அது விடையே கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்காமலே இந்த விவாதத்தை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தான் தள்ளப்பட்டேன். ஐ திங்க் இன்னைக்கு விடை கிடைக்குமான்னு தெரியல. நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு உறுதிமொழியை ஏற்று பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம்லாம் எடுத்துக்கொண்டு தான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த ரகசிய காப்பு பிரமாணத்திற்கும் அந்த பதவி பிரமாணத்திற்கும் அந்த உறுதி ஏற்பிற்கும் முற்றிலும் முரணான வகையில், ஏன்னா அதில் ஒரு வார்த்தை வரும், விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டுன்னு, விருப்பு வெறுப்புகளோடு செயல்படக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சருடைய அரசியலை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தேசிய தலைமையும் கூட, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை திக் விஜய் சிங்குடைய பொதுச் செயலாளரும் கூட எங்களுடைய ஆதரவு கர்நாடகத்திற்குத்தான், காங்கிரஸ் கட்சியின் அவருடைய ஆதரவுன்னு கூட சொல்ல, காங்கிரஸ் கர்நாடகத்திற்கு ஆதரவாக இருக்கும். நேத்து காணொலி மாநிலத்துடைய பொறுப்பாளர் இல்ல, ஆனா அகில இந்திய காங்கிரசுடைய பொதுச் செயலாளரும் கூட, அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கர்நாடகா மாநிலத்துடைய பொறுப்பாளர். அந்த பொறுப்பாளர்ன்ற முறையில அவர் கர்நாடகாவை சார்ந்தவர் தான் இருப்பார், கர்நாடகாவை தான் பேசியிருக்காரு. ஏன்னா இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய டிசிஷன் இல்ல. ரெண்டு விஷயம், டிசிஷன் இல்ல அப்படிங்கறத மறுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா? அது ராகுலோ சோனியா காந்தியோ பண்ணிருக்கணும்ல. இது காங்கிரஸ் கட்சியினுடைய அவர் சொல்றது, அவர் என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்லல, நல்லா கவனிங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு பொதுச் செயலாளர் சொல்றாரு, தேசிய கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் இல்ல கட்சியுடைய நிலைமை அது, அவருடைய கருத்தை சொல்றாரு. கர்நாடக காங்கிரஸ் கர்நாடகா இன்சார்ஜ் இஸ் நாட் தமிழ்நாடு இல்ல இல்ல இப்ப முக்கியமா அப்சல்யூட்லி அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு செல்வ பிறந்தவை இன்சார்ஜ் சொல்றாரு அப்படினு இல்ல, நீங்க இன்டர்பிரட் இது தவறா சொல்றீங்க. இல்ல இல்ல, அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, கர்நாடக காங்கிரஸ் முதல்வர் என்ன நிலை எடுப்பாரோ அதே தான் கர்நாடக காங்கிரசின் பொறுப்பாளரும் எடுப்பாரு. அதே நாங்கெல்லாம் வேற மாதிரி பேசுவோம், அங்க வேற மாதிரி இங்க வேற மாதிரி. அவர் சொல்ல அழுத்தம், அதாவது அழுத்தம் கொடுக்க வேண்டிய
தமிழ்நாட்டு இல்ல, ஜீவாதாரங்களுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் குரல் கொடுக்கும். சொல்ல போறது இல்ல, உங்க மைக்ல சரியா உங்க வாய்ஸ் ரிசீவ் ஆகுறதுல சின்ன சிக்கல் இருக்குது. நான் திருப்பியும் கூட உங்ககிட்ட வரேன், மீண்டும் கூட நான் திருப்பி வரேன். தியாகராஜன், இதுல எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யார்? நீங்க ஜுடிஷியல்ல வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் கூட, அது மேலாண்மை வாரியமா இருக்கட்டும் அல்லது அவர் சொன்ன மாதிரி உச்சபட்சமா போய் 356 இருக்கட்டும், ஏதோ ஒன்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தான் வழங்க முடியும். அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? ஒரு பல்வேறு இனம் மொழி கொண்ட ஒரு நாட்டில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட மக்களுக்கான உரிமைகளை அதிகாரங்களை பெற்றுத்தரக்கூடிய எக்ஸிக்யூட் பாடியா இங்கே இருக்கிறது எது? அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியோடு நான் ஒரு இடைவேளைக்கு போகிறேன். இடைவேளைக்கு பிறகு உங்களை மீது தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் யார்? அவர்கள் தங்களுக்கான பொறுப்புகளை தட்டி கழிக்கிறார்களா? பேசலாம், இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை. மீண்டும் வரவேற்கின்றேன். இது கேள்வி நேரம். காவிரி நதிநீர் சிக்கலில், ஆற்று நீர் சிக்கலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும் அல்லது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரம் யார் கைகளில் இருக்கிறது என்பதை குறித்து பேசிக்கொண்டோம். தியாகராஜன், இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க யார்? அவங்க என்ன செய்யணும்? இப்போது நம்ம சுப்ரீம் கோர்ட்டு ஒரு எக்ஸிக்யூஷனுடைய அத்தாரிட்டியாக இருக்குது, அண்ட் ஆல்சோ தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேசம் ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த தேசத்தை பாதுகாப்பதாக மத்திய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் இட். அது ஒரு சிங்கிள் அம்பரல்லாவாக இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து தேல் ஆஸ்க் ஃபார் எக்ஸ்பிளனேஷன், ஒரு விளக்கம் கேட்டு ஒரு வரையறை கொடுப்பாங்க, ஒரு கால அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த விளக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளும். சப்போஸ் அது அந்த விளக்கம் சரியில்லை என்று சொன்னால் அகெயின் இட் வில் ஆஸ்க் ஃபார் ஒன் மோர் எக்ஸ்பிளனேஷன், ஒரு டிசிசிவான ஒரு டைம் கொடுத்து கேட்கும். அதை கேட்டு அதன் பிறகும் அது வந்து தீர்மானம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் கண்டெம்ப்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்படும். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கண்டெம்ப்ட்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று சிவில் கண்டெம்ப்ட், அனதர் ஒன் இஸ் கிரிமினல் கண்டெம்ப்ட். கிரிமினல் கண்டெம்ப்ட்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கான தண்டனை உண்டு. நீதிமன்றம் தாண்டி அதுக்கப்புறம் ரிமாண்டுக்கு போயிடுவேன். இல்லை, ஒரு தனி மனிதனுக்கான கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது என்னங்கிறது எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மாநில அரசு அதை செய்கின்ற பொழுது அதற்கான எதிர் விளைவுகள் என்னவா இருக்கும்? அதுவும் சிவில் தாங்க, அதுவும் சிவில் தான். ஆனால் அது கிரிமினல் சைடாக மாறுமானது இப்போ சொல்ல முடியல. அந்த சிவில் கண்டெம்ப்ட் என்று சொல்லப்படுவது இட் வில் ஆஸ்க் ஃபார் காம்பன்சேஷன், அதற்கான இழப்பீடு மாத்திரம் தான் கேட்க முடியும். இதில் இழப்பீடு வருமானது சுப்ரீம் கோர்ட்டை தான் தீர்மானிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், மாற்றாக, அதாவது ரொம்ப எதிர்வினையாக மாறக்கூடும் என்று சொன்னால், அண்ட் இட் வில் டைரக்ட்லி ரெக்கமெண்ட் ஃபார் டிசொல்யூஷன் ஆஃப் அசம்பிளி அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசுக்கு வந்து ஒரு இந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், ஒரு பரிந்துரை செய்து, இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் இந்த மெஷினரி, கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு, அதனால யூ கேன் இம்போஸ் வாட் எவர் தி கண்டிஷன்ஸ், அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ 356 வாட் எவர் இட் இஸ், அதை வந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்பு. நான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு கம் இன் டு தி பிளே. அவங்க மத்திய அரசு இது உள்ள வரணும். வந்து தான் ரெண்டு அரசுகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனை இருக்குமானா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு மத்திய அரசாக இருக்கக்கூடியது நிச்சயமாக தே மஸ்ட் கோ ஃபார் எ போர்ட், அல்லது இவர்களுக்கு என்ற ஒரு அடாக் கமிட்டி மாதிரி வச்சு சொல்கிறாங்க. அந்த போர்டு இயங்கும் வரை இந்த 4 வாரங்களுக்குள்ளாக இந்த சூப்பர்வைசரி கமிட்டி ஒரு அடாக்காக இருக்கும், அது செய்வது தான் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்னு சொன்னால், அதற்கான இம்போசிஷனை சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்லலாம்னே எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி நீ செய்ய வேண்டும். இப்போது நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்குறாங்கன்னா 15 நாட்களுக்குள் இதை நீ செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்லி இட் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுது, இட் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு அப்படின்னு. அந்த மாதிரி நீ செய்யலைன்னா இதற்கான தண்டனை இதுவாக இருக்கக்கூடும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் மட்டும்தான் இனிமேல் வந்து எல்லா அரசுகளும், மாநில அரசுகள் வந்து சரியாக செயல்பட முடியும் என்று தோன்றுகிறது. அரங்கில் நண்பர் ஒரு வைத்த கேள்வி, எல்லாவற்றிற்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்லித்தான் அங்கே செய்யணும்னு சொன்னால் மத்திய அரசு எதற்கு, மாநில அரசு எதற்கு, அரசியல் கட்சிகள் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைத்தார். நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலான அந்த தூண்கள் சொல்கிறோம் இல்லையா, 4 தூண்கள், அதில் எதுக்கு எம்எல்ஏக்களுக்கான அதிகாரமும் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், பிரதமருக்கான அதிகாரம் எல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டு விடுகிறதோ, இது போன்ற செயல்பாடுகளாங்கிற ஒரு கேள்வி வைத்தார். நான் செல்வப்பருந்த கிட்ட போயிட்டு வந்துடுறேன். அதுதான் நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி. உங்களுடைய குரல் அப்பொழுது சரியாக பதிவு செய்ய முடியாமல் போயிடுச்சு. இங்கே இந்த ரூல் ஆஃப் லாவுக்கு கட்டுப்படவே மாட்டிக்கலாங்கிறது நீங்கள் திக்விஜய் சிங்கில் நின்னீங்க. நான் நேற்று அவருடைய பேட்டியை இங்கே ஒளிபரப்பி செய்து தான் அந்த விவாதமே தொடங்கியது. அவர் அகில இந்திய பொதுச் செயலாளர், காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் உண்டு. அவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக இருக்கின்றன. கர்நாடக காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்திற்கு ஆதரவுன்னு அவர் சொல்லலை, காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு கர்நாடகத்திற்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை, காங்கிரஸ் கட்சி
நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் இதில் எந்த நிலைப்பாடும் எடுக்கிறோம், உச்சநீதிமன்றம் சொல்வதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் கர்நாடகத்துக்கு ஆதரவு, தமிழ்நாட்டுக்கு ஆதரவு வேண்டாம், இதை சொல்ல வேண்டிய குறைஞ்சபட்சம் ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் கூட போட முடியாது ராகுல் காந்தியாலையும் சோனியா காந்தியாலையும். திக்விஜய் சிங் வந்து காங்கிரஸ் கமிட்டியின் அகில இந்த தலைவர் கிடையாது, பொதுச் செயலாளர். இருங்க, பொதுச் செயலாளர். எங்களுக்கு வந்து தலைவர் அன்னை சோனியா காந்தி இருக்காங்க, துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி இருக்காரு. இவங்க 2 பேர் நீங்க கர்நாடகாவுக்கு தான் ஆதரவுன்னு சொன்னா இந்த கேள்வி நீங்க எழுப்பலாம். இருங்க, இந்த கேள்வி எழுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. திக்விஜய் சிங் என்றவர் கர்நாடகா மாநிலத்துடைய பொறுப்பாளர், அவர் கர்நாடகா சார்ந்தவர். அதே மாதிரி பொதுச் செயலாளர் முகில் வாசனிக் இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அவர் சொல்லி இருந்தார் ஒரு வாதத்துக்கு ஒரு வாதத்திற்கு வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில், அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் பிரியங்கா காந்தின்னு திக்விஜய் சிங் சொல்றாருன்னு வைங்களேன், ஒரு கற்பனை தான். அது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு செய்யல, அவர் முடிவு செய்ய முடியாது. முடிவு செய்ய முடியாது இல்ல. அப்ப கர்நாடகத்துக்கு ஆதரவுங்கிறத யார் முடிவு செய்யலாம்? கர்நாடகா ஆதரவு அவரே முடிவு பண்ணலையே, எங்க காங்கிரஸ் முடிவு பண்ணிக்கிறார். இல்ல, நான் என்னுடைய கேள்வி இங்க இருங்க, 10-16 பொதுச் செயலாளர்ல ஒரு பொதுச் செயலாளருங்க. நான் கேக்குறது அவர் கருத்தை சொல்லலாம். இல்ல, அவர் கருத்தை அவங்க சொந்த கருத்தை நிறைய சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாளைக்கு மறுநாள் அத தான் நான் கேக்குறேன் செல்வபிரந்தே. அப்படி சொல்லிட்ட பொழுது அது அவருடைய சொந்த கருத்துன்னு கூட சொந்த கருத்துன்னு கூட சொல்லலையே சோனியா காந்தி ராகுல் காந்தின்னு கேக்குறேன். அவங்க சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவாங்க, அது அவருடைய சொந்த கருத்து. இருங்க, ராகுல் காந்தி அடுத்த தலைவரா வர போறாருன்னு அவர் தான் சொல்றாரு, என்னுடைய ஆசைன்றாரு. அவருடைய ஆசையை காங்கிரஸ் கட்சியிலும் சொல்லலாம், நிறைய சொல்லியிருக்காரு. அது மாதிரி தமிழ்நாட்டு தலைவர்களும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய சொந்த கருத்து. நான் என்ன சொல்றேன், இந்தியா என்பது ஒரு நாடாக இருந்தாலும் பல மாநிலங்கள் இருக்கு. பல மாநிலங்களிலேயே இந்த நதிநீர் பிரச்சனைகள் எல்லா மாநிலத்திலும் ஓடிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நாம ஏன் இது அரசியலும் ஆக்கக்கூடாது? என்ன சொல்றேன், இந்த டிபேட்ல கூட கர்நாடகாவில் யார் ஆக்கக்கூடாது? இல்ல நம்ம இந்த டிபேட் இப்ப இருக்கிற டிபேட் ஒரே நிமிஷம் இல்ல, நம்ம நியூஸ் 7 கர்நாடகால இருக்கிற எல்லா மாநில தலைவர்களும் ஒற்றுமையா குரல் கொடுக்கறாங்க, ஒரே வாய்ஸ். எதுக்கு? ஒன் வாய்ஸ் ஒன் ஃபேஸ் ஃபார் காவிரி. தண்ணி கொடுக்க கூடாது. இருங்க, ஆமா, நான் என்ன சொல்றேன், இங்க நீங்க உடனே இருங்க சார், 2 விஷயம் தான். ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு வாதத்தை வைப்பீங்க. மற்ற வாதங்களில் எல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, தமிழ்நாடுலாம் பிரிச்சு பேச மாட்டீங்க. இந்தியா, இந்தியர்கள், நாம் இந்தியர்கள், இந்தியர்கள் எல்லோரும் சொல்றீங்கல்ல, இதுல மட்டும் ஏன் கர்நாடகா தமிழ்நாடு பிரிக்கிறீங்க? இந்தியர்கள் சார், இந்தியா சார், ஒரே சட்டம் சார். வழக்கறிஞர் கூட சொன்னாரு, இருங்க, இந்தியர்களுக்கு ஏன் மாறுபட்ட கருத்து? வழக்கறிஞர் கூட சொன்னாரு, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மென்ட் வந்து ரொம்ப கிளியரா இன்செக்ஷனா இல்ல அப்படின்னு. அவங்க ரொம்ப கிளியரா 20 என்ன சொல்லியிருக்காங்க, 21 to 27 6000 கனடிய தண்ணீர் விட்டாகணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்டர். இந்த ஆர்டரை இம்போஸ் பண்றது யாரு? நடைமுறைப்படுத்துறது யாரு? மத்திய அரசு. இந்த ஆணை மத்திய அரசு நடைமுறைப்படுத்துறாங்க. இருங்க, நான் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ் இண்டுல இருங்க, ஒரு அறிஞர் எழுதியிருக்காருன்னா கர்நாடக அரசு ஒத்துக்கலன்னு வச்சுக்கீங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியின் சார்பா பகிரங்கமா அறிவிச்சிருங்க, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய தகுதியை இழந்து விட்டது, எங்களால் ஆட்சி செய்ய முடியாது, எங்களால் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது, மத்திய அரசு தான் வந்து நடைமுறைப்படுத்தணும், அங்க ஆட்சியை கலைச்சிருங்க நீங்க சொல்லுங்க. இருங்க, காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வருக்கு நேத்து கூட பாரதிய ஜனதா அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அங்க காங்கிரஸ் மண்ணை கவ்வ போகிறது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க போகிறது. என்ன அர்த்தம் இருக்கு? என்ன மீனிங் சொல்லுங்க, என்ன மீனிங் சொல்லுங்க? இவங்க வந்து எதிர்க்கிறாங்க, கடுமையா இருக்காங்க, ஆகணும் பிஜேபி இதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய அரசு காங்கிரஸ் அரசு. நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். திருப்பி ஐயா கண்ணு போயிட்டு நான் வரேன். நிர்மலா பெரியசாமி மேடம், திரு ஐயா கண்ணு, இதுல அவர் சொன்ன மாதிரி இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை கொடுப்பதற்கு சட்ட ரீதியிலான வாய்ப்புகள் இருக்கிறது? தமிழக அரசின் சார்பாக சட்ட ரீதியிலான போராட்டங்களை தாண்டி செய்ய வேண்டிய அரசியல் ரீதியிலான சாதுரியமான சாணக்கியத்தனமான நகர்வுகள் என்ன? ஐயா, பெருந்தகை ஐயாவை நான் ரொம்ப செல்வ பெருந்தகையை மன்றாடி கேட்டுக்கிறோம். 1,90,000 ஏக்கர் சாகுபடி பண்ண கர்நாடகா இன்றைக்கி 45 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணுதுயா. நாங்கள் 29 லட்சம் ஏக்கர் 3 போகம் சாகுபடி பண்ணவங்க இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் போயிட்டோம் ஐயா. செல்வ பெருந்தகை ஐயா, உங்களை மன்றாடி கேட்குறேன், கட்சியை நீங்கள் பெருசாக எடுத்துக்காங்க. விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாயா. தமிழக விவசாய காப்பாத்துங்கயா, எங்களை குழியில தள்ளிடாதீங்கயா. நீங்க குழியில தள்ளிட்டு வழியே இல்லையா. காங்கிரஸ் எங்களை காப்பாற்றணும்.
பிஜேபியும் காங்கிரஸ் என்ன நினைக்குது, ஆட்சிக்கு வரதான் நினைக்கிறாங்க. தமிழக விவசாயி செத்து பெறுவானே, 29 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணவன் இன்னைக்கு 1 ஏக்கர் காவிரி தண்ணியில் சாகுபடி பண்ணாமல் இருக்கானே, கொஞ்சம் நினைங்கய்யா, எங்களை காப்பாத்துங்கய்யா, விவசாயம் அழிக்கிற நன்மை வராதுங்கய்யா. நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம் எங்களுக்கு அங்கே ஆட்சியில் வந்துடலான்னு காங்கிரஸ் துடிக்குது, இன்னொரு பக்கம் ஆட்சியில் கர்நாடக பிஜேபி துடிக்குது. நடுவில் எங்களை பலியடா ஆக்கிறாங்கய்யா. விவசாயி பலியடா ஆயிட்டான காப்ப இந்த நாட்டில் முதுகெலும்புன்னு சொன்னீங்களே ஒரு காலத்தில், இன்னைக்கு அவங்க முதுவை போட்டு எல்லாம் ஒடிக்கிறீங்களா? ஒரு ஏக்கர் சாவடி ஆகாதியா. இப்போ விட்டுருக்க தண்ணியும் எங்களுக்கு 1 மாதம் ஆகும். அவ்வளோ மழை பெஞ்சிருக்காங்க. அந்த மழை தண்ணியை பூரா ஏமாத்துறாரியா சீதாராமையா. ஏமாத்த நீங்களாம் உதவி பண்ணாதீங்கயா, விவசாய காப்பாத்துங்கய்யா. இந்த ஊருக்கெல்லாம் உணவு படைத்த விவசாயி இந்த வெளிநாட்டில் உணவுக்கா பிச்சை எடுத்து 70க்கு முன்னாடி PL 480 பிச்சை எடுத்தாங்க வெளிநாட்டில் உணவுக்காக. அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு தன்னுரை பெற்ற மாநிலமாக்கிய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது காங்கிரஸ் பிஜேபி கடமையா. இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது, அங்க ஆட்சிக்கு வந்தாலும் போட்டி நீங்க பண்றீங்க. எங்களை கொலை பண்ணிடாதீங்க, வேற வழியே இல்ல. விவசாயிய கொலை பண்ணினா திருப்பி வரேன். உச்ச நீதிமன்ற உத்தரவு ரொம்ப கிளியரா இருக்கு. உணர்வுகள் புரியுது. திருப்பி வரேன். நான் திருப்பி வரேன். ஒரே ஒரு நிமிஷம் சொல்றது என்னன்னா, நீங்க சொல்லுங்க. நாங்க எந்த நேரத்திலயும் எந்த காலத்திலயும் வந்து இந்த இஷ்யூல கர்நாடகா ஆதரிக்கல. ஆதரிக்க முடியாது. கர்நாடகா ஆட்சியாளர்கள் பண்ற நடைமுறை எல்லாம் யாரும் ஒத்து போகல, பண்றது தவறுன்னு சொல்றோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ், தமிழ்நாட்டில் கூடிய பிஜேபி இருக்கட்டும், எல்லா கட்சியுமே அந்தந்த மாநிலத்தில் நீங்கள் அந்தந்த மாநில கோரிக்கைகளை தான் ஆதரிப்பீர்கள். அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் மாநிலம்னு கூட வேண்டாம், நியாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு, அதன்படி நடக்கணும்னு கேட்குறோம். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க இங்க இருந்து நீங்க மற்ற முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டுறீங்க, மற்றவங்க மேல குற்றச்சாட்டுறீங்க, இங்க இருந்து ஏன் சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் பதவிக்காக படையெடுத்தீர்கள் விமானங்களில் டெல்லியை நோக்கி? இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் டெல்லியை நோக்கி படையெடுங்க. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு சித்தராமையாவிடம் நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கலைக்கிறோம்னு சொல்லுங்க. இல்லங்க, சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இன்னைக்கு டெல்லியில அது விஷயமா தான் பேசிட்டு இருக்காரு, இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்காரு. தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு விவசாயி அழுகிறார் சார், அது ஒரு விவசாயியோட குரல் இல்ல, அது ஒரு விவசாயியோட அழுகை இல்ல. நாங்க எல்லாரும் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தாங்க. விவசாயிகள் காங்கிரஸ் ஆகட்டும், பாஜக வேதனைகள், அவருடைய வாழ்வாதார பிரச்சனை எல்லாம் தெரியும். நான் என்ன சொல்றேன், கர்நாடகாவில் நடக்கும் போது மத்திய அரசு இதை எதுக்கு வேடிக்கை பார்க்குது? மத்திய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நான் சொல்றேன், கர்நாடகா தப்பு பண்ணது இல்லைங்க, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நேத்துக்கு தமிழ் விண்டல் அழகா எழுதி இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? ராணுவத்தை வச்சு திறந்து விடுங்கன்னாங்க. செய்ய முடியாதா? நீங்க செயலற்று போனதால் வரக்கூடிய வார்த்தைகள். நிர்மலா சொல்லுங்க. ஐயா கண்ணு அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். காங்கிரஸும் பிஜேபியும் கைவிட்டாலும் நமது தமிழக அரசு, தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் உங்களை கைவிடவில்லை. நானும் விவசாய குடும்பத்திலிருந்து தான் வந்தேன். அந்த உணர்வு முழுக்க எனக்கு இருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் இவ்வளவு காலமாக எதற்கு ஏங்கி நாம் கேட்டுக்கொண்டிருந்தோமோ, எதை எதிர்பார்த்திருந்தோமோ, அதை இவ்வளவு நீண்ட காலமான சட்ட போராட்டத்துக்கு பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அதுவும் 4 வாரங்களுக்குள்ள தீர்ப்பை பெற்றுவிட்டோம். இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய தொடர்ந்து பொருளாதார இழப்பு. அதற்கு பிறகு நம்ம 4 வாரம் இது வந்து காங்கிரஸ் சொல்றாங்க. இப்பதான் என்னவோ இப்பதான் கேட்டிருக்காங்க, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போயிருக்காரு. இவ்வளவு காலமாக சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை, இது இன்று நேற்றைய பிரச்சனை அல்ல, எத்தனையோ காலமாக ஆண்டாண்டு காலமாக நடக்கிற பிரச்சனை. 50 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க, 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தை முற்றுகையிட வேண்டியதானே, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் இல்லங்க, 50 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு விஷயத்தை இந்த காவிரி விவாதத்துல தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய எல்லா தொலைக்காட்சி விவாதத்திலும் எல்லா கட்சியினரும் என்ன சொல்றீங்கன்னா, நீங்க போராட வேண்டியதானே, நீங்க கேட்க வேண்டியதானே என்று போராடுவதற்கு மற்றவர்களை வழிகாட்டுவது அல்லது அதை நிமித்தமான விமர்சனங்களை, குறைகளை தான் வைக்கிறீர்கள். நான் கேட்கறது, போராட்டம்லாம் தேவையில்லை, ஒரு தீர்ப்பு தெளிவா இருக்குது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மறுக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பதவியேற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அந்த தேசிய கட்சியினுடைய தலைமை கண்டிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத முதலமைச்சர் கட்சி தலைவர் சொன்ன மதிப்பாரா? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளாக, உறுப்பினர்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு எதிரான குரலை உங்கள் தேசிய தலைமையை நோக்கி ஏன் வைக்கவில்லை? ஆந்திரால தெலுங்கானாவை பிரிக்கும் போது என்ன சம்பவம் நடந்துச்சு?
என்ன சொன்னாங்க? தலைமையிலிருந்து கட்டுப்பட்டு போங்கன்னாங்க. கிரண்குமார் ரெட்டி கட்டுப்பட்டு போனாரா? கட்சியை விட்டு தனியா போயிட்டு வேற கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். ஆக தலைமை சொன்னாலும் அந்த மாநில விஷயத்துல தெளிவா இருக்காங்க அவங்க. இதுதான் நாங்க மக்களை சார்ந்திருக்கோம். அவங்க நாங்க தெளிவா இருக்கோம். நீங்க தேசிய தலைமையில இருந்து தமிழக அரசு தேசிய தலைமையால் தண்ணீர் பெற்று தரவையே இயலவில்லை. தேசிய தலைமை எப்படிங்க சொன்னதை கேட்க மாட்டாங்களே? தேசிய தலைமை தெலுங்கானாவை பிரிக்கும் போது, தெலுங்கானா ஆந்திரால இருந்து பிரிக்கும் போது கிரண்குமாருடைய நிலைமை என்ன? முதலமைச்சரா இருந்தாருங்க, முதலமைச்சர் வெளியே போயிட்டாரு. தேசிய தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு கட்சியில இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏன் தமிழகம் வஞ்சிக்கப்பட்ட பிறகும் நீடிக்க வேணும்னு நான் கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார உரிமை நாங்க எங்க விட்டு கொடுத்தோம்? எப்போ விட்டு கொடுத்திருக்கோம்? நீங்க என்ன விட்டு கொடுத்துட்டு இருக்க மாதிரி பேசுறீங்க? எங்க மாநில தலைவர் கண்டிச்சிருக்கார், பலமுறை கண்டிச்சிருக்கார். கர்நாடக அரசை கண்டிக்கிறோம், தண்ணீர் திறந்து விட வேண்டும், நாங்கள் முறையிடுவோம் சொல்லி இருக்காங்க. ஆனா நாங்க அதிகாரம் கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்ட அதிகாரம் உள்ளவர்கள் மத்திய அரசை யாரும் செய்யணும்? அதிமுக 50 எம்பிக்கள் பண்ணணும், தமிழக அரசு செய்யணும், மத்திய அரசு செய்யணும். உடனே திறந்து விடுறது ராணுவத்தை பயன்படுத்துங்க. நாங்க தான் சொல்றோமே, இப்ப காங்கிரஸ் அங்க இருக்குன்றதுனால ஐயா சொன்ன மாதிரி ஒருபோதும் தமிழகத்துடைய விவசாயிகளுடைய வாழ்வாதார உரிமை விட்டு கொடுக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று சொன்ன வள்ளுவன் இங்க இந்த விவசாயிகள் இன்றைக்கு ஐயா என்று ஐயாக்கன்னு கேட்ட குரல் உள்ளபடியே ரொம்ப மனதிற்கு ஒரு பெரிய வேதனையும் வலியும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக போட்டு அது ஐயாக்கனுடைய குரல் மட்டுமல்ல, ஒரு பிரேக் அப்புறமே வரேன். இது ஒட்டுமொத்த தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய குரலும் இவ்வாறு தான் இருக்கிறது. இன்றைக்கு தண்ணீருக்காக சோழநாடு சோறுடைத்து என்று சொன்னார்கள். அந்த சோறுடைத்த சோழநாட்டைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நெல்லுக்காகவும் விவசாயத்திற்காகவும் சோற்றிற்காகவும் ஐயா என்று கேட்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கியவர்கள் யார்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் அறிவிக்கிறேன், இது கேள்வி நேரம். காவிரியில் தண்ணீர் கிடைக்குமா? தொடர்ந்து கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய, தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகள் பேசலாம். நிர்மலா பெரியசாமி அவர்களிடம். இது வெறும் டெல்டா மாவட்ட பிரச்சனையாக கூட தமிழகத்தில் பார்க்கப்படுதுங்கிற ஐயம் இருக்கிறது. நீங்கள் கர்நாடகாவில் அனைத்து கட்சிங்கிறத விட்டுருங்க, கர்நாடகாவின் எல்லா பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் அந்த போராட்டத்தில் ஓரளவிற்கு ஆதரவான மனநிலையோடு நிற்கிறார்கள். அங்கே அவர்களுக்குள் சில பங்கீட்டில் காவிரி நதி நீரை பங்கீட்டில் செய்வதில் மாவட்டங்களுக்கு இடையில் சில பிரச்சனைகள் அங்கே இருப்பது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி கர்நாடகம் முழுவதும் ஒரு ஒருமித்த குரலில் நிற்கிறது. ஆனால் திருச்சியை தாண்டி மதுரையில் இருக்கக்கூடிய யாருக்கும் காவிரியை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வோ போராட்டத்துக்கு மீதான அக்கறையோ இருப்பதாக தெரியல. இந்த கடைசியாக நடந்த கடையடைப்பு வணிகர் சங்கங்களுடைய ஆதரவோடு நடைபெற்றதால் அது ஓரளவு சக்ஸஸ். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வெறும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கான பிரச்சனையாக மட்டுமே சுருங்கி போயிடுச்சா? இல்லை, இது நம்ம பார்க்குற பார்வையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அங்கே கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் நீண்ட காலமாக வசிக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊடகங்கள் தான் இதை பெருசுபடுத்துது. ஒரு 10 பேர் இருந்துட்டு ஒரு எஃப்ஜி கொளுத்துறாங்க அப்படின்னா கர்நாடகாலையும் நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெங்களூர் போன்ற நகரங்கள்ல நடக்குது, மாண்டியால நடக்குது, அது காவிரி பாயக்கூடிய அந்த முக்கியமானது நடக்குது. அது எப்பவுமே நான் சொல்றேன், அது பெங்களூர்ல நடந்தது, நிச்சயமா எடுத்துக்க முடியாது. நான் சொல்ல வருவது வேண்டுமென்றே திட்டம் போட்டு இதை மாதிரி பண்ணணும், கவனத்தை ஈர்க்கணும்னு செய்யறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அங்கேயுமே மிகைப்படுத்தப்படுதுன்னு சொல்றேன். பிரச்சனை எங்க அதிகமா இருக்கோ, காவிரி நீரோட்டம் எங்க இருக்குதோ அங்கதான் அதிகமான கவனம் இருக்கு. ஆனா எல்லாரும் இருக்க மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதே போல காவிரி டெல்டா தான் இங்க அதிகமா பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால, கடைமடையில் இருக்கிறாங்க அங்கதான் பாதிக்கப்படும்ங்கிறதுனால நம்ம தோற்றம் அப்படி இருக்கு. அவர்களுக்கு பாதிப்பு பதைப்பு இன்னும் அதிகமா இருக்கு. ஐயா கண்ணு மாதிரி இருக்கிறவங்கள ரொம்ப பதைப்பைப்பு நமக்கும் இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருக்குல்லன்னு சொல்லாதீங்க. எந்த பிரச்சனையிலும் தமிழன் எல்லாரும், எதிர்கட்சிகள் கூட இதுல மாற்று கருத்து இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு இருக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு காவிரியில தண்ணீர் திறந்து விட கூடாதுன்னு யாராவது நீங்க கூட நினைப்பீங்களா? உள்ளதுக்குள்ள மிக சோம்பலான இன்னும் எழுந்து அப்படி சோம்பல் முறிச்சு கூட ஒரு விஷயத்த ஒரு உடனடியாக ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வராத ஒரு காங்கிரஸ் கட்சி, தலைமை சொன்னாலும் கேட்காத ஒரு காங்கிரஸ் கட்சி, தேசிய தலைமை சொன்னாலும் கேட்காத ஒரு தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் அகில இந்திய கட்சி, அந்த கட்சி கூட நிச்சயமாக இந்த விஷயத்துல வேற மாற்று கருத்து இருக்காது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர், காவிரி தண்ணீர் வேணுங்கிறதுல, இதுல காவிரி டெல்டாக்கு தான் நம்ம நினைக்கிறது தப்பு. எப்படி முல்லை பெரியாற்றில் போராடி போராடி அம்மா அவர்கள் இந்த வெற்றியை பெற்றார்களோ, இதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்ததால் தயவு செய்து அத்துணை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக தலைமை, எங்கள் அம்மாவை, நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை போல இதை அரசியல் செய்யாமல் எது நடக்க வேண்டுமோ அதை செய்து, எதை செய்தால் வெற்றி கிடைக்குமோ அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தலைவர்
வேறு யாருமே இங்கே கிடையாது. முல்லை பெரியாற்றில் இதே மாதிரி நடந்தது. இப்பவும் கர்நாடகா நினைக்கலாம் அது காலம் தாழ்த்துவதற்கு இன்னொரு சுற்று நம்ம வந்து உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப கிளவரா புத்திசாலித்தனமாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் அவங்களுடைய சட்டமன்றம் அது இணையானது, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா நான் சட்டமன்றமும் எனக்கு இணையான இது ஒரு பவர் உள்ளது அப்படின்னு காட்ட விரும்புகிறார். அப்படி என்று காட்டி இருக்கலாம், ஆனா இதுவரைக்கும் அதுக்கான முன்மாதிரி இருப்பதாக நம்மளுக்கு தெரியல. அப்படி காட்ட முனைந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை அவர் எடுக்கிறார். நிச்சயமாக நாம் காவிரி மேலாண்மை வாரியத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன நம்மளுக்கு கெட்டிருக்கிறோமோ அதை அடைந்தே தீருவோம் அம்மா அவர்களுடைய தலைமையில். அதை விவசாய பெருமக்கள் அத்துணை பேரும் ஒரு கேரண்டியாக எடுத்துக்கலாம். அதாவது இப்ப கர்நாடகா அரசு சட்டமன்றத்தை கூட்டி அனைத்து கட்சி தலைவர்களும் ஒற்றுமையா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. இதுக்கு ஐயாக்கன் ஐயா வந்து புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே 2 முன்னுதாரணம் இருக்குங்க. என்ன முன்னுதாரணம் இருக்கு? ஏற்கனவே முல்லை பெரியார் விஷயத்துல இதே மாதிரி தீர்மானம் போடும்போது லோதா கமிட்டி ஃபுல் பெஞ்ச் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க? உங்களுடைய சட்டமன்ற தீர்மானங்கள் எல்லாம் எங்களுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1991 நரசிம்மராவ் ஆட்சியில் இருக்கும்போது கர்நாடகா சட்டமன்றத்திலையும் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, இப்போ போட்ட மாதிரியே. அப்பவும் வந்து உச்சநீதிமன்றம் இல்லை, குடியரசுத் தலைவர் சொன்னாரு உங்களுடைய சட்டமன்ற தீர்மானங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கட்டுப்படுத்தாது, அது ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பு. அதனால இப்ப சீதாராமையா தீர்மானம் போட்டிருக்கிறதெல்லாம் கட்டுப்படுத்தாது, இதே மாதிரி நிராகரிக்கப்படும். அதனால ஐயாக்கன் ஐயாக்கு என்ன சொல்றேன்னா, நாங்க உங்களோடு இருக்கோம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு விவசாயிகளோடு இருக்கோம். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்காங்க. நான் தமிழ்நாடு அரசையோ குற்றமோ குறைய சொல்ல ஒரே ஒரு வேண்டுகோள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். அண்டை மாநிலத்தில் ஒற்றுமையாக எல்லா கட்சிகளும் இருக்காங்க. அம்மா இருங்க, நான் குறை சொல்லல நீட்டேன். அண்டை கர்நாடகத்துல இன்னைக்கு ஜெகதீஷ் ஷட்டர் பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்க்க தலைவர் வந்து தீர்மானத்தை முன்மொழிகிறார், சீதாராமையா வழிமொழிகிறார். இங்கேயா தமிழ்நாட்டில் அந்த நிலைமை ஏற்படல? திராவிட முன்னேற்ற கழகத்தை கூப்பிட்டு வழிமொழிய சொல்லுங்க, முன்மொழிய சொல்லுங்க. இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னா, ஒற்றுமையாங்க காங்கிரஸ் உங்க பின்னாடி நாங்க வரது தயாரா இருக்கோம், தமிழ்நாட்டு ஜீவாதார உரிமைகளுக்காக நாங்க குரல் கொடுத்தோம், ஒத்துழைக்கும் தயாரா இருக்கோம். இதையா செய்ய மாட்டேன்றீங்க? இப்ப கர்நாடகா இருங்க ஒரு நிமிஷம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நலமோடு இருக்கிறார் என்று மருத்துவர்கள் சொல்லிக்கிறார். அவர் மீண்டு வந்து ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டுகிறார், அல்லது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விடுகிறார். அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஆதரவு தான் கொடுக்க போறீர்கள், தண்ணீர் திறக்க வேண்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தணும் எல்லாரும் சொல்ல போறீங்க. சொல்லி அதை முடிச்ச உடனே கர்நாடகத்தில் சீதாராமையா தண்ணீர் திறந்து விட்டுருவார், நீங்க சொல்லுங்க, நன்றி வணக்கம் சொல்லி இத்தோட நான் அந்த வார்த்தை முடிச்சிடறேன். அதற்காக நம்ம எதிர்க்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேணாமா? இல்ல இது யூகமா? இது நம்ம வந்து கொடுப்பாரா கொடுக்க நம்முடைய ஜீவாதார உரிமை யாங்க நம்ம பாதுகாக்க தவறுறோம், நம்ம ஏன் போராட தவறுறோம்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிக்காத ஒரு மாநில அரசு இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கும் சட்டத்திற்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து பேசி முடிச்ச உடனே கேட்டுருவாரு, அது ஒண்ணுதான் குறையா போச்சுன்னு பேசுற வாதம் இருக்கு இல்லையா? இதுதான் அரசியல். அவர் கேட்க மாட்டாருன்றதுக்காக எல்லா கட்சிகளும் ஒண்ணா கூட வேணாவா? நம்ம சாலிடாரிட்டியை காட்ட வேணாவா? தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடி மக்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சியும் ஒண்ணா நிக்குது ஒரு செய்தியை பதிவு பண்ண வேணாவா? ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டத்தை மிக வெற்றிகரமாக ஒரு சிறு அசம்பாவிதம் இல்லாமல் தமிழகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சி முதலில் ஆதரவு தெரிவிக்கவில்லை, பின்னால் அவர்களும் ஆதரவு தெரிவித்து முழுமையான ஆதரவோடு அமைதியாக ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நம்முடைய சாலிடாரிட்டியை நம்ம காட்டியாச்சு. ஏற்கனவே ரெண்டு விஷயம், இதை விட பெரிய போராட்டங்கள், இதை விட பெரிய பந்தெல்லாம் நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. பிரச்சனை தீர்ந்துருச்சா? நான் கேக்குறது விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்காக ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியும் சேர்ந்து ஏன் குரல் கொடுக்கவில்லை? கர்நாடகால இருக்கிற விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க, கட்சி கிடையாது, ஆட்சி கிடையாது, கர்நாடகா எல்லா மக்களும் ஒன்றுன்றோம், இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றுன்றத காட்டுங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? விவசாயிகளுக்கு தேவை காங்கிரசினுடைய ஆதரவு, பாஜகவினுடைய ஆதரவு, ஈவன் இன்க்ளூடிங் அஇஅதிமுகவினுடைய ஆதரவு இல்ல. விவசாயிகளுக்கு தேவை தண்ணீர், அவங்களுக்கு ஆதரவு தேவையில்லை, அவங்களுக்கு தேவை தண்ணீர், அதுதான் அவர்களுடைய தேவையா இருக்கிறது. திரு ஐயா கண்ணு, இந்த வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை மட்டும் செஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. மேபி அது கூடுதல் பலத்தை கொடுக்கும் அல்லது கூடுதல் வலிமையை கொடுக்குங்கிற வாதமாக கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய பார்வை? ஐயா, உண்மையாகவே இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் எல்லா விவசாய சங்கங்கள் போனால் மோடி அவர்கள்
நல்லா ஒரு பிஸ்கட்டு ஒரு சில தின்பண்டங்களை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கிறது தான் எங்களுக்கு மனநிறைவு. அந்த உச்சநீதிமன்றமே காவிரி மேலாண்மை அமைக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் கேட்குறதெல்லாம் அம்மாக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா, எங்களுக்கு விவசாயிகளுக்கு 5 ஆண்டுகளாக குருவையே இல்லை, இந்த சம்பாவும் போயிடுச்சு. இப்போ விட்டுருக்க தண்ணியை வச்சு நட்டோம்னா சுத்தம் எல்லாம் காலி ஆயிரும், ஒன்றுமே சாடியே பண்ண முடியாது. 130 நாளைக்கு தண்ணி வேணும். இப்போ இருக்க டேமில் இருக்க தண்ணி 25 நாளைக்கு வராது. வடகிழக்கு பருவமழை பெஞ்சால் அது ஒரு 30 நாளைக்கு 50 நாளைக்கு தான். 130 நாளைக்கு தண்ணியே கிடையாது எங்களுக்கு. அதனால் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் அம்மா ஒரு வழக்கு போட்டு எங்களுக்கு ஒரு 25,000 கோடி, ஏக்கருக்கு 25,000லேருந்து 30,000 ரூபா, வாழைக்கெல்லாம் 1 லட்ச ரூபா, கரும்புக்கெல்லாம் 50,000 ரூபா நஷ்டேடு வாங்கி கொடுக்கறது தான் ஒரே வழி இன்றைக்கி விவசாயிக்கு இருக்கிறது. ஏன்னா உச்சநீதிமன்றமே 4 வாரம்னு சொல்லிடுச்சுல, 1 மாதம் ஓடிடும். இந்த தண்ணி இல்லாமல் நாங்கள்லாம் காஞ்சிருவோம். அதுக்கு முல்லை அம்மா அவர்கள் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் அங்கே வந்து முந்திரி பருப்பையும் பிஸ்கட்டையும் கொடுத்து ஏமாற்றி அனுப்பிச்சிடுவாங்க. ஐயா, எங்களுக்கு அதை கூப்பிட்டு பேசிட்டோம். எல்லாத்தையும் பேசுகிறது நாங்கள் வேணான்னு சொல்லலை, பேசிட்டோம். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் நஷ்ட ஈட்டுக்காக ஐயா வழக்கறிஞர் ஐயா சொன்னாங்கல்ல, கிரிமினல் அண்ட் சிவில் 2 சொன்னாங்கல்ல. சிவிலில் நாங்கள் சாவடி பண்ணாமல் பண்ணிருச்சு. சாவடி பண்ணால் கர்நாடகா தான் பண்ணிருச்சு. ஆனால் மேல்மடை மாநிலம் கீழ்மடை மாநிலம் வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956க்கு முன்னாடி இந்த குடகு வந்து மெட்ராஸ் ப்ரொவின்ஸில் இருந்துச்சு, மைசூர் ஸ்டேட்டில் இல்லை. அந்த 1956 மாநிலம் மொழிவழி மாநிலம் பிரிக்காமல் நதிவழி மாநிலமாக பிரித்திருந்தால் இன்று எங்களுக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காது. என்னையா அண்டை நாடு பாகிஸ்தான் டெய்லி அடிக்குதுங்கய்யா, அது கூட இந்தியா தண்ணியை கொடுக்குது, தடுக்கலைங்க. இங்கே நெய்வேலியிலேருந்து கரண்டு போதியா, அங்கே எல்லாம் போதியா, நாங்கள் கேட்குறோமா? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து கடைமடை டெல்டா மாவட்ட பிரச்சனை அல்ல. மெட்ராஸுக்கு இந்த காவிரியிலேருந்து தான் தண்ணி போகுது. இப்போ என்னமோ எல்லாருமே நினச்சி பார்க்கலாம், இது இன்னமும் டெல்டாவில் 5-6 மாவட்டத்துக்கு உள்ளதுன்னு நினைக்கலாம். இது வந்து தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா குடி தண்ணீரே தமிழகத்துக்கு கிடைக்காது. 25 மாவட்டங்களுக்கு ராமநாதபுரம் வரலையும் போகுதுங்க அது குடி தண்ணீர். மதுரைக்கு போகுது, மெட்ராஸுக்கு போகுது, எல்லாத்துக்கும் போகுது. நாளைக்கு உணவு பஞ்சம் வந்துடும். அப்போ காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது. வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ இறக்குமதி பண்ணுவீங்க? இறக்குமதியே பண்ண முடியாது. நம்ம இருக்க சோறு படைத்தது சோழ நாடு, இந்த ஊருக்கெல்லாம் உணவு குடைத்தது சோழ நாடுங்கிற போய் கடைசியில் அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கோச்சிக்காதீங்கய்யா, இது வந்து பாலைவனமாக ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு இங்கே பெட்ரோல் எடுத்துடலாம், இங்கே கேஸ் எடுக்கலாம், இங்கே ஏதாவது பண்ணிடலான்னு மத்தியில் இருக்க சர்க்கார் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இங்கே ஜெயிக்க முடியாது, அவங்க இங்கே திராவிட கட்சிகள் தான் ஜெயிக்கும். அதுனா அந்த எண்ணம் இருக்குது. அதனால தான் 1990 நடுவர் மன்றம் அமைச்சு 2007 நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறக்கும் 2013 வரை இதை கெசட்டில் போட மாட்டேன்ட்டாங்க. அம்மா பாடுபட்டு போட்டாங்க. அதை 2013க்கு அப்புறம் இன்றைக்கு 2016 ஆயிடுச்சு. அமைக்கல. நன்றி திரு ஐயாகனு, நன்றி நன்றி நன்றி. அவர் சொன்ன மாதிரி அங்கே நெல்லும் இதுவும் அது சோறு கொடுத்த சோழ நாட்டில் இன்றைக்கு பெட்ரோலும் மீத்தேனும் எடுப்பதற்கு, நிலக்கரியும் எடுப்பதற்கான வேலைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு ஐயத்தை வைத்திருக்கார். நம்ம நிறைவு பகுதியில் இருக்கிறோம். தியாகராஜன், அடிப்படையில் இந்த இழப்பீடு குறித்து அவர் பேசினார். அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்குது? ஏன்னா 3 போகம் யானை கட்டிலாம் பொருடித்த கூட்டம் அது. இன்றைக்கி சம்பா குருவை போயிடுச்சு, அது 5 வருஷமாக போயிடுச்சு. இந்த ஆண்டு சம்பாவும் போயிடுமோ அப்படிங்கிற கவலையில் இருக்கிறாங்க. இதற்கான இழப்பீட்டை சட்ட ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது, அதில் டவுட்டே கிடையாது. அதாவது சிவில் ராங் என்று சொல்லப்படுகிற இந்த கண்டெம்ப்டில் வந்தால் நிச்சயமாக காம்பன்சேஷன் உண்டு, அதுக்கான காம்பன்சேஷன் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் என்னுடைய கருத்து, தனி மனித கருத்தாகவோ அல்லது ஒரு சட்ட ரீதியான ஒரு கருத்தாக தான் சொல்கிறேன். வெறும் 100 ரூபாய் கொடுத்துட்டா மாத்திரம், பணம் கொடுத்தா மாத்திரம் பொருள் வந்துருமா, சாப்பிட உணவு கிடைத்து விடுமா என்பது ஒரு மிக முக்கிய கேள்வியாக நானும் கருதுகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் நாட் சி இந்த பாசிட்டிவ் சைட் ஆஃப் காம்பன்சேஷன். அதாவது காம்பன்சேஷன் ஒரு இழப்பீடு மாத்திரம் நீங்கள் கர்நாடகாவிலேருந்து வாங்கி கொடுத்துடலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் கிவ் இட் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லது தேச ஒற்றுமை நிலைப்பதற்காகவும் சுப்ரீம் கோர்ட் ஒன்று தான் இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் பி தி சுப்ரீம் ஒன்.
இல்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆனால் சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சட்டத்தை கொடுக்கக்கூடிய வழிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத நிச்சயமாக எல்லா அரசுகளும் ஃபாலோ பண்ணும். அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். நிறைவு கருத்து. இப்போ காங்கிரஸுடைய பிரதமர்கள் டாக்டர் மன்மோகன் சிங்கா இருக்கட்டும், நரசிம்ம ராவ், மத்திய அரசுக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன வழிகாட்டுதோ அதை செஞ்சுருக்காங்க. முன்னுதாரணமாக டாக்டர் மன்மோகன் சிங் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, உடனே கெசட்டில் நீங்கள் இதை கொண்டு வாங்கன்னா கெசட்டில் கொண்டு வந்தாங்க. 11 TMC இடைக்காலமாக நீங்கள் தண்ணீர் விடணும்னு சொன்னாங்க. இவர் விடமாட்டாங்க கர்நாடகாக்கு, இவரே கடிதம் எழுதினார் 6 TMC தண்ணீர் கொடுத்தே ஆகணும். ஆகையால் இப்போ மத்திய அரசுக்கிட்ட தான் அந்த பிளே கார்டு இருக்குது. மத்திய அரசு தான் உடனடியாக 4 வாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது மூலிமா எல்லா நதிகளையும் அவங்களுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் வந்துடும். அப்போ இவர் வந்து நான் தண்ணீர் திறந்து விட மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஆகையால் இப்போ கர்நாடகா சட்டப்பேரவையில் போட்டிருக்க தீர்மானம் எந்த வகையிலும் இந்த உச்சநீதிமன்ற ஆணையை கட்டுப்படுத்தாது. சரி, நிறைவு. அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுங்கிற இந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து எல்லா எதிர்க்கட்சிகளும் நிறுத்திக்கணும். இதோட பஸ்ஸு கிளம்பிடுச்சு, அம்மாவுடைய தலைமையில் பஸ்ஸு கிளம்பி வெற்றி இலக்கை எட்டுற நேரத்தில் படிக்கட்டிலையாவது எங்களுக்கு இடம் கொடுங்க, தொங்கிக்கிட்டாவது நாங்கள் வந்துடுறோம், எங்களுக்கும் அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் வேணும். நான் அந்த ஒரே எண்ணத்தை தவிர உண்மையிலேயே இவர்கள் யாருக்கும் வேறு எந்த எண்ணமும் இருக்க மாதிரி தெரியல. விவசாயிகள், தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டில் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருக்கலாம். மாண்புமிகு அம்மா அவர்கள், நமது தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை பெற்றுத் தருவார்கள். மத்திய அரசாங்கமும் உடனடியாக இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கே அச்சுறுத்தலான, இந்திய இறையாண்மைக்கே அச்சுறுத்தலான ஒரு மிரட்டலான இந்த பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை, நதிநீர் இது சம்பந்தமான மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய போராட்டங்கள் வரலாறே சொல்லியிருக்கு. பெரிய பிரச்சனை. இதை வந்து மத்திய அரசாங்கம் உணர்ந்து உடனடியாக தலையிட்டு அரசியல் செய்யாமல் நமக்கு உண்மையிலே நாம் கேட்பது பிச்சை அல்ல, கர்நாடகாவிடம் நாம் கேட்பது யாசகம் அல்ல, நாம் கேட்பது நமது உரிமை என்பதை உணரச் செய்யணும். நன்றி நன்றி நன்றி. மத்தியில் இணைந்தீர்கள், மிக்க நன்றி. ஐயா, உங்களுடைய நிறைவு கருத்தை ஒற்றை வரியில் முடிச்சிருங்க, ஏற்கனவே நேரம் கடந்துடுச்சு. ஆமா, நாங்க வந்து இந்த வருஷம் நஷ்டஈடு தான் கேட்கிறோம். இந்த வருஷத்துக்கு நஷ்டஈடு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். நன்றி திரு ஐயா, உங்களுடைய தொடர்ச்சியான பணிக்கு மத்தியில் நீங்களும் எங்களோட இணைந்தீர்கள், மிக்க நன்றி. நால்வருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கொள்ளி தமிழக மக்களுக்கும் கூட இந்த கருத்தை முன்வைத்து நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 1000 ரூபாய் தாளாக இருந்தால் கூட அப்படியே நாம் முழுங்க முடியாது, அது நம்முடைய பசியை ஆற்றாது. நமக்கு வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனைக்கும் நமக்கும் தொடர்பே இல்லை என்பது போல நாம் பல்வேறு பணிகளில் மூழ்கி கிடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலை சற்றே மாற்றப்பட வேண்டும். தமிழகத்திலும் கூட தமிழக மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு வேண்டும். காவிரி மாவட்ட அல்லது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கான பிரச்சனைகளாக மட்டுமே இதை நாம் அணுகிவிடக்கூடாது. இது நம்ம ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் பிரச்சனை. அதை உணர்ந்து ஒன்றாய் நிற்போம், ஓரணியில் நிற்போம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.